மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி க்ளே கிராஃப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ளே கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் க்ளே வேணும். இந்த க்ளே கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம விதவிதமான வீட்டில் இருக்கிற களிமண் ஏதாவதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி விநாயகர் செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் விநாயகருக்கு போதும். நமக்கு சின்ன விநாயகர் செய்கிறதா இருந்தால் சின்னதாக இவ்வளோ பெருசு இருந்தால் போதும். நம்ம பெருசாக செய்கிறதா இருந்தால் அரிசி மாவில் மஞ்சள் தூள் கலந்தோ, அரிசி மாவில் நம்ம கலர்ஸ் கலந்தோ கூட செஞ்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி மாவுலேயும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ க்ளே இருக்கோ அதை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதையும் ரெண்டாக பிரிச்சுக்குவோம். 4 பாட்டாக பிரிச்சுக்குவோம். 4 பாட்டாக பிரித்து அதை பால் பண்ணிக்கிறோம். பேஸ் நம்ம வச்சு பண்ணோம்னாக்கா அதுலேருந்து எடுத்துடலாம். நம்ம ஒரு பேஸ் இதில் வச்சு பண்ணிக்குவோம். நம்ம ஒரு பால் பண்ணியிருக்கோம்ல, அந்த பால் ஃபஸ்ட்டு பண்ணது இது வயிறாக வச்சுக்கிறோம். அடுத்து ஹெட்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பால் இன்னொரு பால் இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நெக் பண்ணி வச்சுடுவோம். நெக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி முக்கால்வாசி ஒரு ஹெட்டுக்கும் இதுக்கு நெக்குக்கு ஒரு கால்வாசியும் எடுத்துக்கிட்டு இதில் மேலே வச்சுடுவோம். இந்த மாதிரி வச்சுடுவோம். இதுக்கப்புறம் ட்ராப் ஷேப் பண்ணணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. பட் இதை பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா தான் எதுனாலும் செய்ய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப் ஷேப் பண்ணணும். ஒரு பால் பண்ணிக்கிறோம். பால் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் மடிச்சுக்கிட்டு வி ஷேப்பாக இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு இந்த மாதிரி ட்ராப் ஷேப் கிடைக்கும். இது தும்பிக்கைக்கு ஃபேஸ்க்கு வந்துடும் கரெக்டாக. நம்ம லெக்குக்கும் இதே மாதிரி தான் செய்கிறனால இது கொஞ்சம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு இடது பக்கம் வேணுனாலும் இடது பக்கம் வச்சுக்கலாம், வலது பக்கம் வேணுனாலும் வலது பக்கம் திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பாடி வச்சோம். அதுக்கப்புறம் நெக்குன்னு ஒரு பேக் சைடு ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரங்க்கும் ஃபேஸும் கலந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுருக்கோம். இதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட இன்னும் இந்த மாதிரி 2 பால்ஸ் இருக்குது. அந்த 2 பால்ஸில் ஒரு பால் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது 2 லெக்குக்கு வேணும். ஏன்னா லெக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது 2 லெக் வேணும். இந்த 2 லெக்கு எப்படி பண்ணணுன்னாக்கா ட்ராப் ஷேப் தான் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப் ஷேப் பண்ணணும். 2 லெக்கும் ஒரே சைஸாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வரும். ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். நமக்கு வயிறு வச்சுருக்கோம் பாருங்களேன். இந்த வயிறுக்கும் அந்த நெக்குக்கும் நடுவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் காலை வளைச்சி விடணும். நேர் பக்கமாக பார்த்து இப்படி வளைச்சி விடணும். வளைச்சி விட்டுட்டு ஃபிங்கரிங் வர மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டுக்கு பாடி வச்சுட்டு அப்புறம் நெக்கு வச்சுட்டு ஹெட்டு வச்சதுக்கப்புறம் கால் செஞ்சு வச்சுருக்குறோம். நம்மக்கிட்ட இப்போது இருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் க்ளே தான் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக 4 பால் பண்ணணும். அதுதான் கைக்கு பால் பண்ணிங்கன்னா போதும். ஒரே மாதிரி ஈவனாக பண்ணணும். 2 சின்னது 2 பெருசு கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கால் வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே சின்னதாக இருக்கிறத வச்சிடணும். இது ஷோல்டர் ஆட்டம். இப்போ இது கை லைட்டாக ஓவல் பண்ணி அதை வச்சிடணும். லைட்டாக ஓவல் பண்ணி அதில் பண்ணுற மாதிரி வச்சிடணும். ஸ்டெப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கைக்கு நமக்கு லைன்ஸ் இருக்கும்ல, மேலேயே கீழே அது மாதிரி லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கைக்கு லைன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி காலுக்கும் லைன்ஸ் போட்டுக்கலாம். வேஷ்டி ஆட்டம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு அது இந்த மாதிரி டூல்ஸ் அந்த கவர்லேயே கிடைக்கும். நம்ம க்ளேலேயே கிடைக்கலைனாக்கா நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன்ஸு இது மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது முக்கியமானது இயர்ஸு, காது ஒரே மாதிரி ஒரு பால் எடுத்துகிட்டு ஒரு பால் பண்ணிவிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிடணும். ஹாஃப் கட் பண்ணோம்னா நமக்கு 2 ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் கிடைக்கும். அந்த செமி சர்க்கிளை காதாக வைக்கணும். கை கொட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காது வச்சுருக்கணும்.
காது வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு இந்த மாதிரி ஐஸ்க்கு ஃபஸ்ட்டுக்கு 2 ப்ரெஷர் கொடுத்துடுறோம். நாமம் போடுற மாதிரி, பட்டை போடுற மாதிரி 3 பட்டை கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ க்ளே இருக்குது. இந்த க்ளே வந்து கிரீடம் போல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு ரோல் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் இன்னொரு ரோல் சின்னதாக பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பால் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ரோலை வந்து இது மேலே வைக்கலாம். இன்னொரு ரோலும் அதுக்கு மேலே வைக்கலாம். ஒரு பால் வைக்கணும். இப்போ அது கிரீடம் போல் வந்துடும். நமக்கு பொட்டு போல் வச்சுட்டு அந்த ட்ரங்க்லேயும் 3 லைன் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் தான். ஃபுல் ஷேப் வந்துருச்சு. நம்ம டெக்கரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு, ஸ்டோன்ஸ் இருந்தால் ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். க்ளே இருந்தால் க்ளே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ என்கிட்ட எல்லோ கலர் க்ளே இருக்குது. அது வந்து 2 தோடாட்டம் பால் வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு ஒரு மாலையாட்டம் போடணும் அப்படின்னாக்கா ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் ஒரு பால் எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு நெக்லேருந்து ஆரம்பித்து வர மாதிரி ஒரு செயின் போல் போடலாம். 2 பக்கமும் வர மாதிரி போட்டுக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நமக்கு எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ, அதுக்கப்புறம் பேஸ் மட்டும் கிடச்சிட்டா போதும். நமக்கு எந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான விநாயகர் செஞ்சுருக்குறோம் நம்ம இன்றைக்கி. இதுக்கு வந்து குட்டியாக ஒரு எலி செய்யலாம். எலி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன கலர் க்ளே இருக்கோ எடுத்துகிட்டு ஒரு ட்ராப் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராப் ஷேப் ஒன்று பண்ணிவிட்டு குட்டி பால் 2 எடுத்து காது வைக்கணும். அப்புறம் வாலுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வால் ஒன்று வச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி எலி செய்யலாம். கண்ணு 2 வச்சுட்டு அது கூடயே வச்சிடலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு க்ளேயில் ஒரு விநாயகர் செஞ்சு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். கொஞ்சம் கஷ்டமான விநாயகர் கூட பண்ணலாம். பின்னாடி பண்ணி பார்க்கலாம். ஈஸி விநாயகர் க்ளேயில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நன்றி, வணக்கம்.